இயற்கை நேசிக்கும் இனிய உள்ளங்களையும் வேளாண் பெருங்குடி மக்களையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உறக்கச் சொல்வோம், உயிரோடு வாழ்வோம். இன்று ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். புவி வெப்பமாதல், காலநிலை மாறுபாடு ஆகிய இயற்கை பேரிடர்களால் நாம் இன்று மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளோம். புவி வெப்பமாதல், காலநிலை மாற்றம் காரணமாக கடந்த 173 ஆண்டு வானிலை வரலாற்றில் மிகவும் வெப்பமான ஆண்டாக 2023 பதிவாகி இருக்கிறது. இதுவரை இல்லாத அளவு இந்த 2024ஆம் ஆண்டு மே 31 இருந்து ஜூன் 4 வரை பீகாரில் 18 பேர் வெப்பச்சலன காரணமாக உயிர் இழந்துள்ளார்கள். வட மாநிலங்களில் 87 பேர், ஊபியில் 33 பேர் உயிரிழந்துள்ளார்கள். வெப்பம் காரணமாக மின் விநியோக சாதனங்கள் ஏற்படும் பழுதால் மின் தடை ஏற்பட்டு வருகிறது. பள்ளிகளுக்கு ஜூன் 10 வரை விடுமுறை நீடிக்கப்பட்டுள்ளது. அதிக வெப்பம் காரணமாக பனிப்பாறைகள் உருகி கடல் மட்டம் உயர்வது, அதிக வெப்பத்தால் கடல் ஆவியாகி கனமழை பெய்வது, நாடுகளுக்கு இடையே தொடர்ந்து நடந்து வரும் போர் காரணமாக வளிமண்டலத்தில் ரசாயனங்களை வெடிக்கச் செய்து சூழல் சீர்கேடுகளை விளைவிப்பது, இதுவரை இல்லாத அளவு மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். காலநிலை மாற்றத்திற்கு அடிப்படை காரணம் மனித செயல்பாடுகள் என்பதை அங்கீகரிக்காமல் அதன் பாதிப்புகளில் இருந்து பாதுகாத்து கொள்வதற்கு உரிமை கோருவது கேலிக்கூத்தானது. 2018 ஸ்வீடன் நாடாளுமன்ற தேர்தலின் போது 15 வயதான பள்ளி மாணவி கிரேட்டா தென்பர்க் காலநிலை மாற்றத்தை முன்வைத்து போராடிய போதும் இதுவரை நாம் புரிந்து கொள்ளாதிருப்பது வருத்தத்திற்குரியது. அரசு அமைப்புகளும் பாரிஸ் ஒப்பந்தம் போல பலமுறை கூடி பேசினாலும் தீர்வுகளை நடைமுறைப்படுத்தாதது அதிர்ச்சி அளிக்கிறது. மாசுபடுத்தும் நடைமுறைகள் கைவிடப்படும் வரை சுற்றுச்சூழல் மோசமடைவது தொடரும். யாரோ வந்து காப்பாற்றுவார்கள் என்று இருப்பது சீர்கேட்டை தீவிரப்படுத்தும். ஒவ்வொருவரும் பொறுப்பேற்று முடிந்தவரை இயற்கையை காப்பது இன்றைய தேவை. உலகை நாம் காப்பாற்ற இயலாது. நாம் பகுதியில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தெரிந்து மேம்பாடு செய்வது அனைவரின் கடமையாகும். இன்றிலிருந்து 70 வருஷத்துக்கு முன்னாடி இயற்கை எப்படி இருந்ததுன்னு இன்றைக்குள்ள இளைஞர்களுக்கோ நிறைய பேர் தெரியாது, தெரிய வாய்ப்பில்லை. நம்ம ஒவ்வொரு பகுதியை பார்ப்போம். உலகத்தெல்லாம் நம்ம சுற்ற வேண்டியதில்லை. நம்ம பகுதியில் என்ன இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிடணும். அந்த காலத்தில் நாங்கள்லாம் சின்ன வயசில் எல்லா கிணத்துலையும் தண்ணி மேலே இருக்கும். 20 அடிக்கு கீழே ஒரு கிணறும் தண்ணி போகாது. மழை காலத்தில் தண்ணி எங்கே வந்துடும், மேலே வந்துடும், தரை மட்டத்துக்கு வந்துடும். நாங்கள்லாம் குளிச்சுட்டு டவலை கிணத்துல போட்டு ஒரு பக்கத்தை போட்டு எடுத்து அடுத்த பக்கத்தை பிடிச்சி அடுத்த போட்டு அப்படி புழிஞ்சு எடுப்போம். அந்த அளவுக்கு மழை காலத்தில் தண்ணி மேலே வந்துடும். எல்லா கிணறுகள்லையும் தலா போட்டு இறைச்சி தான் குளிப்பாங்க. வீடுகளுக்கு தண்ணி தேவைக்கும் தோண்டிப்பட்டையை வச்சு எடுத்து குடத்தில் வச்சு கொண்டு போவாங்க. இன்றைக்கு மாதிரி இவ்வளவு செழிப்பாக தண்ணியை அன்றைக்கி செலவு பண்ணலை. ஆனால் தண்ணி செழிப்பாக தான் இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் தண்ணி மேலே கிடக்கும். ஊரணின்னு ஒன்று உண்டு. அது ஆண்டு முழுசும் வற்றுனதே கிடையாது. எங்கள் ஊரில் தச்சமொழியில் அந்த ஊரணி வற்றுனதே கிடையாது. அதுக்கப்புறம் மஞ்சம்பேத்தி கிணறு, உருமாங்கிணறு, மூணுதலா கிணறு, இப்படி கிணறுகள்லாம் பேர் சொல்லி இருந்துச்சு. எல்லோரும் குடிக்க தண்ணி பட்டையில் எடுத்து குடத்தில் ஊற்றி வீட்டில் கொண்டு போய் தான் பயன்படுத்துவாங்க. அது மாதிரி தான் இருந்துச்சு. மழை காலத்தில் எல்லா கிணறும் தரமட்டத்துக்கு வந்துடும். கிணத்துல குதித்து நீச்சல் அடித்து குளிப்பாங்க. அதுபோக
காலம் கொஞ்சம் போக போக இந்த தண்ணூத்துன்னு இருந்துச்சு. தண்ணூத்தில் செழிப்பாக தண்ணி இருக்கும். 20 அடி மேல் மண், தேரி மண் இருக்கும். இப்போ தேரி பாலைவன தேரிங்கிறாங்க, அது இல்லை. அன்றைக்கி செழிப்பாக தண்ணி இருந்துச்சு. மரஞ்செடி கடியெல்லாம் ரொம்ப செழிப்பாக இருந்தது. தேரியில் பெய்கிற மழை தண்ணி 20 அடி கீழே போய் அதை ரொம்ப நம்ம பயன்படுத்தாதனால அது பாறையில் முட்டி மேலே வந்து அந்த தேரி மண்ணிலேருந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதம் தண்ணி வடியும். அந்த வடிகிற தண்ணியில் 6 மாதத்து நெல் விளையும். இந்த 6 மாதத்து நெல் விளைஞ்சிக்கிட்டு இருந்தது, சம்பா நெல். இதெல்லாம் அன்றைக்கி நடந்துச்சு, செழிப்பாக தான் இருந்தது. முந்திரி, புளி, பனை இதெல்லாம் வந்து யாரும் தண்ணி ஊற்றலை, தன்னாடியே வளர்ந்து செழிப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி பிரச்சனை தான் அந்த நிலத்தடி நீர் கீழே போயிடுறதுனால எல்லா பிரச்சனைகளையும் நம்ம இன்றைக்கி அனுபவிச்சுட்டு இருக்கோம். அவ்வளோ செழிப்பாக இருந்த காலத்தில் எங்களுக்கு உள்ள ஒரு தோட்டம், அந்த ஒரு வயக்காட்டில் வாழை நெல்லாம் போடுவாங்க. அப்போ கொஞ்சம் தண்ணி தட்டுப்பாடு வந்துச்சு. தண்ணி தட்டுப்பாடு வரும்போது அப்போ சென்ட்ரிஃபியூகல் பம்பு தான். இது மாதிரி செழிப்பாக தொழில்நுட்பம் கிடையாது, பெரிய அளவில் ஸ்டேஜ் பம்பு அதெல்லாம் கிடையாது. சென்ட்ரிஃபியூகல் பம்பு வந்து 25 அடி தான் கீழே இருந்து மேலே இழுக்கும். அதுக்கு மேலே 25 அடி தள்ளும், இவ்வளோதான். அப்போ 25 அடிக்குள்ளே தண்ணி இருந்தால் தான் அது எடுக்கும். அப்படி போகும்போது ஒரு காலத்தில் கொஞ்சம் ஒரு தண்ணி தட்டுவோம், போர் போட வேண்டியிருந்துச்சு. அந்த போர் போட்டதில் சும்மா ஆக்ரான்னு சொல்லுவாங்க, இப்போ மாதிரி போர் போட்ட மிஷின்லாம் கிடையாது. ஆக்ரான்னு அப்படியே இந்த கல்லை அறுத்து எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது கொஞ்சம் ஒரு 10 அடி போடுறதுக்குள்ளே மேலே வரைக்கும் தண்ணி பம்பில் இந்த மோட்டாரில் அடிக்கிற மாதிரி தண்ணி மேலே அடிச்சுது. அவ்வளவு செழிப்பாக நிலத்துக்குள்ளே தண்ணி இருந்துச்சு. இன்றைக்கி 200 அடி போயும் தண்ணி இல்லை, எடுக்க முடியல. அதுக்கப்புறம் அவ்வளோ கொண்டு போனோம். இது யார் கொண்டு போனாங்க, எப்படி இந்த நிலைமைக்கு வந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக புரியணும். இன்றைக்கி எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, 200 அடி போர் போட்டால் தான் தண்ணி இருக்கும், கிணறுகளில் தண்ணியே இருக்கிறது இல்லை. பெரும்பாலான கிணறுகள்லாம் தூந்து போச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த கிணறுக்கு வருதுன்னா இதிலேருந்து என்ன நடக்குது? நம்ம விவசாயம் பண்ணுற எல்லாருமே இப்போ கிணத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. குளத்து பாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. குளத்தில் தண்ணி கட்டி நஞ்சை நல்லா விளையும். ஒரு 3 மாதம் தண்ணி 4 அடி 5 அடி ஆழம் இருக்கிற குளத்துல இருந்தே மழை காலத்தில் பெய்கிற தண்ணியை சேர்த்து வச்சு நெல் விளைவிப்பாங்க. நல்லா தான் விளைஞ்சிது, நல்லா தான் போயிருந்தது. ஆனால் இப்போது எல்லா காலங்கள்லேயும் குளம் நிறையிறதில்ல, அதனால் போர் போடுறாங்க. 10 ஏக்கர் இருந்த குளத்து பாசனத்தை 100 ஏக்கர் ஆக்கிட்டாங்க. அப்போ அந்த 100 ஏக்கருக்கும் குளத்து தண்ணி பத்தாது. அப்படிங்கிறப்போ எல்லா நேரம் கிணறு அடித்து கிணறு பொய்த்து போனதுனால போர் போட்டு கீழே இருந்து தண்ணியை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு 5 HP மோட்டர் 1 மணி நேரம் ஓடுனா அது வந்து 40,000 லிட்டர் தண்ணி வெளியே எடுக்கும். ஒரு மணி நேரத்துக்கு 40,000 லிட்டர் தண்ணி வெளியே இருக்கும். அதனோட எடை 40 டன்னு. இந்த 40 டன்னு ஒரு மணி நேரத்துக்கு பூமியில் உள்ள தண்ணியை நம்ம காலி பண்ணுறோம். 5 மணி நேரம் ஓடனா 200 டன் எடையுள்ள தண்ணியை பூமியிலிருந்து நம்ம வெளியில் எடுத்து காலி பண்ணுறோம் ஒவ்வொரு நாளும். இப்படி பல வருஷங்கள் காலியானதுனால நிலத்துக்குள்ளே தண்ணியே இல்லாமல் போச்சு. இந்த காரணத்தினால தான் புவி வெப்பமாதலுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இதுதான். இதை ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம்? இன்னும் அதை தான் செய்கிறோம். 1.5 லட்சம் பம்ப் செட் இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த பம்ப் செட் என்ன செய்யும்? பூமியை தான், தண்ணியை தான் காலி பண்ணும். இதிலேருந்து கோடீஸ்வரன் ஆகலே ஒன்றும். ஆனால் இந்த தண்ணி காலி பண்ணுற வேலையை யாரும் புரிஞ்சிக்கவும் இல்லை, அரசும் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல. புவி வெப்பமாதல், காலநிலை மாறுபாடுகள் எல்லாம் நம்ம தடுக்கணும்னா நிலத்திலிருந்து எடுக்கிற தண்ணியை முதல்ல நிறுத்தணும், செலவை குறைக்கணும். அந்த ஆழத்தில் போய் எடுக்காமல் மழை தண்ணியை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கணும். அதை விவசாயிகளுக்கு சொல்லணும். விவசாயம் யார் பார்க்குறா? எனக்கு எந்த வேலையும் கிடைக்கல, எதுவும் தெரியாது, அதனால நான் அவனுக்கு என்ன தெரியும்? எவ்வளோ தண்ணி வெளியே வரும், என்ன போகும், பூமிக்குள்ளே தண்ணி எப்படி வந்துச்சு? பூமியினோட வயசு 460 கோடி வருஷம். 460 கோடி வருஷமும் கடல் வந்து வருஷத்துக்கு 6 அடி ஆவியாகும். இந்த ஆவியாகிற தண்ணி 3/4 கடலில் பெய்யும், மிச்சம் தரையில் பெய்யும். இப்படி 460 கோடி வருஷம் பெஞ்ச மழை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போய் பூமிக்குள்ளே சேர்ந்தது தான் நிலத்தடி நீர். இப்போ ஒன்றும் தெரியாத விவசாயம் எல்லாமே போரை போட்டு பொத்துட்டுன்னுவோம். என்ன பொத்துது? அங்கே இருந்தால் தான் வரும், கொஞ்ச நாளைக்கு ஓட அப்புறம் நின்று போவோம். அதனால் இனி ஒரு பெரிய மாற்றங்களை புரிதல் வேணும், சொல்லிக் கொடுக்கணும், நடைமுறைப்படுத்தணும். இதெல்லாம் பண்ணாத வரைக்கும் இப்போ மனுஷன் சாகுற அளவுக்கு புவி வெப்பமாகி காலநிலை மாறுபாடுகள்
ஏற்பட்டிருக்குன்னா எவ்வளோ பெரிய கொடுமை. அதிலிருந்து சீர்கேடுகள் நம்ம இந்த மனுஷனுடைய எஃபர்ட் தான். நம்ம தான் அதை இப்போ கெடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி, இவ்வளோ போயிட்டுன்னா என்ன பண்ணலாம்? எல்லாரும் தெரிஞ்சுக்கிற வைக்கிறது சொல்கிறதுக்கு ஒரு சில மாடல்களையாவது உருவாக்கணும். இந்த மாடலை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். என்னுடைய 40 வருஷ விவசாய அனுபவம், அதுக்கு முன்னாடி சின்ன வயசில் நம்ம கண் முன்னாடி கண்டது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. நாளைக்கு என்ன ஆக போகுதுங்கிறதும் கண் முன்னாடியே தெரியுது. அதனால் இந்த ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். முல்லைத்திணை எக்கோஃபார்ம் ப்ரொடியூசர் கம்பெனி லிமிட்டட்னு கம்பெனி ஆக்டில் பதிவு பண்ணியிருக்கோம். இந்த கம்பெனி விவசாயம் பண்ணுது. யாருக்கு? விவசாயிகளுக்கு பதிலாக இந்த கம்பெனி விவசாயம் பண்ணுது. இது லெஸ் வாட்டர் கன்சப்ஷன் ட்ரையல் பார்க், குறைந்த நீர் பயன்பாட்டு சோதனை பூங்காவை மாடலாக்குறோம். இதனால் என்ன பண்ணுறோம் நாங்கன்னா, ஒரு ஏக்கரில் பயிர் பாதுகாக்க 1800 மில்லிமீட்டர் தண்ணி தேவை. இந்த 1800 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது ஒரு ஏக்கரில் 6 அடி உயரம் நிறுத்தி வச்சு, ஒரு ஏக்கர் 200க்கு 200 அடி ஒரு ஏக்கர்னு வச்சுக்கலாம். அதில் 6 அடி உயரத்துக்கு தண்ணியை நிறுத்தி வச்சு ஆண்டு முழுசும் பாய்ச்சா மட்டும்தான் ஒரு ஏக்கர் பயிர்களை, பல்லாண்டு பயிர்களை பாதுகாக்க முடியும். இது யாருக்குமே தெரியறதில்ல, எவ்வளவு பெரிய தண்ணியை நம்ம காலி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. அப்போ இந்த பயிர் பாதுகாக்கிறதுக்கு இவ்வளோ தண்ணி தேவை. நெல் பாதுகாக்கிறதுக்கு, நெல் பயிர்களுக்கு 1200 மில்லிமீட்டர் தண்ணி தேவை. ஒரு ஏக்கரில் 4 அடி உயரம் தண்ணியை சேமித்து வச்சு 3 மாதம் 4 மாதம் பாய்ச்சா தான் நெல் பயிர் பண்ண முடியும். அப்போ இந்த அளவுக்குலாம் இப்போ இன்றைக்கி தண்ணி இல்லை. கீழே போரை போட்டு உறிஞ்சால் இவ்வளோ பெரிய ஏதோ கீழே இருந்து உரிகிறோங்கிற உணர்வே யாருக்கும் இல்லை. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், பயிர் பேட்டர்ன் அந்த இதை நாங்கள் மாற்றுறோம். எந்த ஒரு பகுதியில் ஆண்டு சராசரி மழை எவ்வளோ வருதோ அதன் அடிப்படையில் தான் நம்ம பயிர் செய்யணும். 650 மில்லிமீட்டர் ஆண்டு சராசரி மழை கிடைக்கிற இடத்துல பெரிய அளவில் தண்ணி செலவு பண்ணக்கூடிய நெல், வாழை, தென்னை, கரும்பு பயிர் பண்ணுறதுலாம் ஒரு தப்பான நடவடிக்கை. இதுதான் என்ன புவி வெப்பமாதலை அதிக தீவிரப்படுத்தும். அதனால் கொஞ்சமாவது மாற்று வேணும். நமக்கு பெய்கிற மழை தண்ணியை ஒரு 100 ஏக்கரில் இருந்தால் அந்த 100 ஏக்கரில் நம்ம சேர்த்து வைக்கணும். அதில் சேர்த்து வச்சுட்டு அதை மட்டும் பயன்படுத்தணும். மழை காலத்தில் முழுசும் பயன்படுத்தணும். இவங்க மழை காலத்தில் சும்மா போட்டுட்டு கோடையில் தான் கிணத்து தண்ணி எடுத்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. மழையை முழுசும் பயன்படுத்தணும், உபரி நீரை சேமித்து வைக்கணும், அதை ஆண்டு முழுசும் பயன்படுத்தணும். நிலத்துக்கு கீழே எப்போவாவது பிரச்சனை வரும், அந்த சமயம் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம், ஒரு சப்போர்ட்டிங்க. மற்றபடி நிலத்த நீரை எடுக்காத ஒரு அமைப்பு இன்றைக்கி வேணும், கண்டிப்பாக வேணும். இதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு மாடல் ஆயிரும். 100 ஏக்கர் நாங்கள் இதில் கலெக்டிவ் ஃபார்மிங் சொல்கிறது, நில உடைமையின் கூட்டமைப்பு, அதை நம்ம நடைமுறைப்படுத்துகிறோம். ஒவ்வொரு ஏக்கரை விருப்பப்படுறவங்களுக்கு, இயற்கையை விருப்பப்படுறவங்களுக்கு நம்ம கரையத்து கொடுக்குறோம், அவங்கள மெம்பராக சேர்த்துக்கிறோம். இந்த கம்பெனி டோட்டலாக மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு ப்ராஃபிட் இது பண்ணி கொடுக்குறாங்க. ஒருங்கிணைந்த கலப்பு பண்ணை, 30% ஃபாரஸ்ட் உருவாக்குறோம், அக்ரோ ஃபாரஸ்ட்ரு. 60% மானாவாரியிலே நாங்கள் விதைக்கிறோம். மானாவாரி அப்படிங்கிறது எல்லா வருஷமும் சக்ஸஸ் ஆகிறதில்ல. ஏன் ஆகிறதில்லைன்னா, அதுக்கு 15 நாளைக்கு ஒரு கண்டிப்பாக தண்ணி வேணும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் அது ஈல்டு கொடுக்காது. அப்போ நம்ம தண்ணியை சேமித்து வச்சு தட்டுப்பாடு வரும்போது அந்த நேரத்தில் ஒரு தண்ணியை 2 தண்ணியை கொடுத்தா முழு அளவு நம்ம உற்பத்தியை எடுக்க முடியும். இந்த அமைப்பெல்லாம் நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டுருக்கோம். இந்த அமைப்பு இன்றைக்கி கண்டிப்பாக தேவை. இது மாதிரி எல்லாருமே வந்தால், இது அரசு எங்களுக்கெல்லாம் கை கொடுத்து, நாங்கள் ஒன்றும் திடீர்னுலாம் நினைக்கல. விவசாயம், தண்ணி எல்லாம் படிக்கிறோம். படிச்சுட்டு என்ன தேவைங்கிறது நம்ம உறுதிப்பட செய்கிறோம், ஊக்கமாக இருக்கிறோம். இதை நாங்கள் கைவிட போகிறதில்ல. ஒருத்தருடைய அனுபவம் தலைமுறை தாண்டி அடுத்தவங்களுக்கு பயன்படணும். அப்படி இல்லாமல் ஒரு காலத்தில் உள்ளது இப்போ தெரியாமல் புதுசாக பண்ணிவிட்டு நிலத்த நீரை காலி பண்ணிகிட்ருக்கிற முதல் செயல்பாடை கைவிடணும். இதுக்குள்ள அமைப்பை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். போக போக நம்ம செய்வோம். நன்றி, வணக்கம்.